பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பாழ்பட நேரிடினும், கட்டி இழுத்து காழ்கை முறித்து அங்கம் பிளந்து துடித்திடனும் பொங்கு தமிழை பேச மறப்பேனோ என் தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். தமிழ் என்னும் அமுது அன்று பாரதிதாசன் அழகாக பாடினார். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நீர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மதுவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர். கவிஞர் அப்துல் ரஹ்மான் அழகாக பாடினார். ஒலிக்கடலில் முதலாய் உதித்து வந்த பேரலையே, கலைக்கடலை நாவினால் கடைய வந்த செவியமுதே, பிறந்த நாள் அறியாத பேரழகே, பிற மொழிகள் இறந்த நாள் காண நிதம் இளமை பெற்று வந்தவளே, நயந்த மொழிகள் இங்கு 4000 இருந்து உயர்ந்தவளே, உன்னை போல் உயிர்மை கொண்டிருப்போர் யார்? கவிதை எழுதுபவன் கவி என்று, கவிதையே வாழ்க்கையாக உடையோன், வாழ்க்கையை கவிதையாக செய்தோன், அவனே கவி என்பான் பாரதி. அப்படிப்பட்ட கவிஞர்கள் தான் எம் தமிழ் கவிஞர்கள். ஆங்கிலேயர்கள் தங்கள் மொழியை வணிக மொழி என்பார்கள். பிரெஞ்சுக்காரர்கள் தங்கள் மொழியை கவிதை மொழி என்பார்கள். வட இந்தியர்கள் தங்கள் மொழியை நாட்டின் மொழி என்பார்கள். ஆனால் தமிழன் மட்டும்தான் தன் மொழியை தாய்மொழி என்கிறான். நாம் எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் கற்கலாம். அன்று பாரதி கூட பல மொழி வித்தகராக இருந்தார் என்பதை நாம் அறிவோம். தன்மான தமிழனுக்கு தமிழ் உணர்வு வேண்டும். எத்தனை மொழிகள் கற்றிருந்தாலும் தமிழ் உணர்வு என்பது நமக்கு வேண்டும். ஏனென்றால் தாயை தூற்றியவனும் தாய்மொழியை தூற்றியவனும் இம்மண்ணில் வாழ தகுதியற்றவர்கள். தமிழின் இனிமையை பாரதிதாசன் ஒரே பாடலில் அழகாக சொல்லிவிடுகிறார். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும், நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இளநீரும், இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டி. எப்படிப்பட்ட மொழி நம் தமிழ் மொழி தெரியுமா? உலகில் எந்த மொழியில் இருந்து கொண்டு வேணாலும் இணையதளத்தில் the oldest language in the world என்று தேடினீர்கள் என்றால் என் தமிழ் மொழிதான் உங்களுக்கு தெரியும். வீருடை செம்மொழி தமிழ் மொழி, உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர் மொழி. இயல் இசை நாடகம் என்ற முப்பெரும் பிரிவுகளை கொண்டது தமிழ் மொழி. தமிழர் அகம் புறம் என வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்தனர். திருக்குறள் மாந்தர் இனத்திற்கே வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்தளித்தது. உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள். இவற்றின் மொத்த அடிகள் 26,350. நாகரிகத்தை வளர்த்த முதல் மொழி என் தமிழ் மொழி. திங்களோடும் செழும் பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்கள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். நம் தமிழ் மொழிக்குத்தான் எத்தனை பெயர்கள் தெரியுமா? அந்தமிழ், அருந்தமிழ், அழகு தமிழ், அமுத தமிழ், அணித்தமிழ், அன்னை தமிழ், இசைத்தமிழ், இயற்றமிழ், இன்பத்தமிழ், இன்றமிழ், எந்தமிழ், ஒண்டமிழ், கனித்தமிழ், கற்கண்டு தமிழ், கன்னித்தமிழ், சங்கத்தமிழ், சுடர்த்தமிழ், சுவைத்தமிழ், செந்தமிழ், செழுந்தமிழ், தனித்தமிழ், தண்டமிழ், தாய்த்தமிழ், தீந்தமிழ், தெய்வத்தமிழ், தேன்தமிழ், பசுந்தமிழ், பைந்தமிழ், பழந்தமிழ், பாற்றமிழ், பாகுதமிழ், நற்றமிழ், நாடகத்தமிழ், மாத்தமிழ், முத்தமிழ், வண்டமிழ், வளர்த்தமிழ். இந்த வகையில் நாம் புதிதாக வீரத்தமிழ் என்று ஒன்றை சேர்த்திக் கொள்ளலாம். ஏனென்றால் அன்று நம் மரத்தாய் ஒருத்தி முதல் நாள் போரில் தன்னுடைய தந்தையை போருக்கு அனுப்புகிறாள். தன் தந்தை இறந்த பின் 2ஆம் நாள் போரில் தன் கணவனை அனுப்புகிறாள். கணவன் இறந்த பின்பும் பச்சிளம் குழந்தையான தன்னுடைய குழந்தையை 3ஆம் நாள் போரிற்கு அனுப்புகிறாள். அப்படி போரிற்கு சென்ற மகன் புறமுதுகிட்டு இறந்தான் என்ற செய்தியை கேட்கிறாள். உடனே இந்த தாய் சொல்கிறாள், அவன் அப்படி புறமுதுகிட்டு இறந்தான் என்றால் அவன் பால் உண்ட மார்பை வெட்டி எறிகிறேன் என்று சொல்லிக் கொண்டு போர்க்களம் நோக்கி செல்கிறார். அங்கு அவள் மகன் உயிர் இழந்ததை எண்ணி அவள் வருத்தப்படவில்லை. மாறாக தன் மகன் புறமுதுகிட்டு சாகவில்லை, நெஞ்சில் வீட்டி எய்தி இறந்தான் என்பதை எண்ணி மகிழ்கிறாள். வீரத்தை ஊட்டி வளர்க்கப்பட்டவர்கள் தமிழர்கள். வீரம் செறிந்த மொழி நம் தமிழ் மொழி. இன்றும் சீனர்கள் சீன மொழியில் பேசுகிறார்கள். இதனால் சீனா வளர்ந்தது. பிரான்ஸ் நாட்டுக்காரர்கள் பிரெஞ்சு மொழியில் பேசுகிறார்கள். பிரான்ஸ் மொழி வளர்ந்தது. பிரான்ஸ் நாடு வளர்ந்தது. தமிழன் ஆங்கிலத்தில் பேசுகின்றான். அமெரிக்கா வளர்ந்தது. பிரான்சில் ஒரு பழமொழி, அழகாக ஒரு பழமொழி, உன்
தாய்மொழி மதிக்கப்படவில்லை என்றால் உன் குரல் வலை நெருக்கப்படுகிறது என்று பொருள். இன்று வெளிநாட்டவர்கள் எல்லாம் தமிழை பார்த்து வியந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? தமிழர்களை பிழைப்புக்காகவும் பிறவற்றிற்காகவும் எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் தமிழை உங்கள் உயிர் என தன்மானமாக கொள்ளுங்கள். தமிழ் மொழி ஒன்றும் அவமானம் இல்லை, அதுதான் உங்கள் அடையாளம். அன்று UN பார்லிமெண்டில் ஒரு மிகச்சிறந்த ஆளுமை, உலகளவிலேயே மிகச்சிறந்த ஆளுமை, அவர் ஆங்கிலத்தில் என்ன வேண்டுமானாலும் பேசியிருக்கலாம். ஆனால் தன் தாய்மொழியான தமிழில் உள்ள பெருமைகளை பேசி அந்த அரங்கத்தை அதிர வைத்தார். அவர்தான் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா. ஒவ்வொரு தமிழனும் இவர் போல் இருந்து விட்டால் தமிழ் வாழும். வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். இறுதியாக ஈழத்தமிழர் ஒருவரின் ஆசையை என்னுடைய ஆசையாகவும் கொண்டு என்னுடைய இறுதி வார்த்தையாக அவற்றை கூறிவிட்டு விடைபெறுகிறேன். சாகும் வரை தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.